Hello students, வணக்கம். அறிந்தால் அறிவியல் அறியாவிட்டால் ஆய்வு. இது நிலை கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல். வெல்கம் பேக். Hi students. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஆசிட் மீடியத்துல எந்த மாதிரி பெர்மாங்கனேட் ஆக்சிடைசஸ் ஆகுது, அது எந்த மாதிரி மற்ற பொருளை ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணி வைக்குது அப்படிங்கறத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Oxidizing property in acid medium அப்படினு வரும்போது அதனுடைய பேசிக் ஈக்குவேஷன் ஞாபகத்துல இருக்கணும். பிளஸ் யாரா மாறுறாங்க அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் லென்த் வீடியோ, பட் இந்த டாபிக் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கணும் அப்படினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஆசிட் மீடியத்துல பெர்மாங்கனேட் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அப்படினா MnO4- converted into Mn2+ அயானா கன்வெர்ட்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இத கிளியரா தெரிஞ்சுக்கணும். பெர்மாங்கனேட் அயான் அப்படின்றது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயான் இன் ஆசிட் மீடியம் அப்படிங்கிறதுல மாங்கனீஸ் அயானா மாறும், Mn2+ மாறும் அப்படிங்கிறத கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய மாங்கனீஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னா +7 அப்படின்னு சொல்லுவோம். எப்படி +7 வந்திருக்கும் அப்படின்னா manganese X, oxygen -2, so -8 equal to -1, X equal to -1 plus 8, X equal to +7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பெர்மாங்கனேட்ல இருக்கக்கூடிய மாங்கனீஸ் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 என்னவா மாறிடுது அப்படின்னா +2 மாறிடுது. ஸோ எத்தனை எலக்ட்ரான் அப்படிங்கிறது கெயின் பண்ணியிருக்குது அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் அப்படிமோ. ஸோ அந்த 5 எலக்ட்ரானை இங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 எலக்ட்ரான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் என்ன இருக்கு பாருங்க, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த 4 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த பக்கம் ஒரு 4H2O அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே 4 வாட்டர் மாலிகுல் சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் 8 மாறிடுது. அதனால இந்த பக்கம் H+ அயான் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பேரண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம மெயினாக வச்சுக்கணும். ஓகே, என்ன ஈக்குவேஷன்ஸ் யாவத்தில் வச்சுக்கிறோம்? பெர்மாங்கனேட் அயான் 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது, பிளஸ் ஆசிட் மீடியத்தில் ரியாக்ட் ஆகும் பொழுது மேங்கனீஸ் அயனா கன்வெர்ட் ஆகுது, கூடவே 4 வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு யாரு என்னவெல்லாம் மாறப்போறா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெரஸ் அயான் கன்வெர்டட் இன்டு ஃபெரிக் அயான். செகண்ட் ஒன் அயோடைடு அயான் கன்வெர்டட் இன்டு அயோடின். தேர்ட் ஒன் ஆக்சலேட் அயான் converted into CO2. Fourth one அப்படி எடுத்தீங்கன்னா sulfide ion converted into sulfur. Fifth one எடுத்தோம் அப்படின்னா sulfite ion converted into sulfate ion. Sixth one எடுத்தோம் அப்படின்னா alcohol, ஒரு primary alcohol அப்படின்றது aldehyde ஆக்சிடைஸ் ஆகிறது. Then finally பார்த்தீங்க அப்படின்னா nitrite ion converted into nitrate ion. ஸோ இந்த 7 ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் ஈக்குவேஷன் ஞாபகத்தில் இருந்தால் போதும். ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எந்த அயான் என்னவா கன்வெர்டட் ஆகுது, ஸோ அப்போ அங்கே எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கும், எவ்வளோ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கும், இந்த பேசிக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருந்தானா நம்ம ஈஸியாக இதை எழுதிடலாம். ஓகே, எப்படி எழுதலாம் பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னா ஃபெரஸ் கன்வெர்டட் இன்டு ஃபெரிக் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பாருங்க, Fe2+ கன்வெர்டட் இன்டு Fe3+. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக அது லூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இங்கே கிடைச்சிருக்குது. நம்ம பேரண்ட் ஈக்குவேஷனில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நம்ம காமனாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போது 5Fe2+ it gives to 5Fe3+ plus 5E-, 5 எலக்ட்ரான். ஸோ இப்போ இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது, இதுலையும் 5 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்க, MnO4- ப்ளஸ் இங்கே யார் இருக்கிறா 5Fe2+ ப்ளஸ் இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் எடுத்துருக்குறோம் 8H+.
it gives to product side la Mn2 plus 5Fe3 plus அவ்வளவுதான் சரிங்களா. வாட்டர் எவ்வளவு பாருங்க 4H2 சாரி 4H2O. so this is the equation. ferrous ion converted into ferric ion in potassium permanganate அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் புக்கில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இதுதான் கொடுத்துருப்பாங்க. MnO4 minus plus 5Fe2 plus 8H plus it gives to Mn2 plus 5Fe3 plus 4H2O அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் ஈக்குவேஷனை தெரிஞ்சிருக்கணும். ferrous ion converted into ferric ion ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கே 5 எலக்ட்ரான் வரும் பேரண்ட் ஈக்குவேஷனுக்காக, அதுக்காக 5 வச்சு மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 5Fe2 plus it gives to 5Fe3 plus 5 எலக்ட்ரான் கிடைச்சிருது. இந்த 5 எலக்ட்ரான் காமனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் த ferrous ion oxidized into ferric ion equation. Okay, next one, iodide oxidized into iodine அப்படின்னு சொல்லுவோம். I minus converted as I2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க I minus அப்படின்னா இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1, I2 அப்படின்னா என்ன சொல்லுவோம் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது இங்கே ஈஸியாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்க அயோடின் 2, அதனால இங்கே நினச்சிடும் 2I minus, அப்போ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கணும் 2. இப்போ எலக்ட்ரான் இங்கே பாருங்க 2, இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு 5. அப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ஈக்குவேஷனை 5ஆலையும் பேரண்ட் ஈக்குவேஷனை 2ஆலையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை 2ஆல மல்டிபிள் பண்ணிடுமா, 2MnO4 minus plus 10 electron, so electron தேவையில்லை 16H plus it gives to 2Mn2 plus 8H2O. so parent equation 2ஆல மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கிறோம். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அயோடைடு ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்ணி எழுதணும். 10I minus it gives to 5I2. 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த எலக்ட்ரான் எழுத வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி எழுதலாம் இல்லையா. 2MnO4 minus plus 10I minus plus 16H plus it gives to 2Mn2 plus 5I2 plus 8H2O. This is the basic fundamental equation. Iodide ion converted into iodine molecule அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்க புக்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சல்ஃபைடு அயான் கன்வெர்டட் இன்டு சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க சல்ஃபைடுல 2 மைனஸ், சல்ஃபர் ஆக்சிடைசர் நம்பர் 0. அப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கும். போன ஈக்குவேஷன்ல என்ன பார்த்தோமோ அதே தான். இந்த ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்றோம். எதுக்காக, இங்க 5 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். அப்போ இதை எதோட மல்டிபிள் பண்ணணும், 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ண என்ன ஈக்குவேஷன், 2MnO4 பிளஸ் எலக்ட்ரான் தேவையில்லை 16H plus it gives to 2Mn2 plus 8H2O. இதை 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை 5S2 minus it gives to 5S, எலக்ட்ரான் தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி எழுதுங்க. 2MnO4 minus plus 5S2 minus plus 16H plus it gives to 2Mn2 plus 5S plus 8H2O. சல்ஃபைடு அயான் கன்வெர்டட் இன்டு சல்ஃபர் அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல இதுதான் என்ன தெரிஞ்சிருக்கணும், மெயின் ஈக்குவேஷன் பேரண்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். சல்ஃபைடு அயான் கன்வெர்டட் இன்டு சல்ஃபர், ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 2 மைனஸ் கன்வெர்டட் அஸ் 0. ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கும். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 5 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதை 5ஆல மல்டிபிள் பண்ணுறோம், இதை 2ஆல மல்டிபிள் பண்ணுறோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் சல்ஃபைடு அயான் கன்வெர்டட் இன்டு சல்ஃபர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், sulfite ion converted into sulfate ion.
சல்பைட் அயான் கன்வெர்டட் இன்டு சல்பேட் அயான். ஓகே, இங்க பாருங்க, இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் x -6 = -2, x = +4. இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4. இங்க வாங்க, x -8 -2, x = +6. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா +6. ஸோ +4 இருந்து +6 ஆக்சிடைஸ் ஆயிருக்குது. ஸோ 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோம். சல்பைட் அயான் கன்வெர்டட் இன்டு சல்பைட் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 எலக்ட்ரான் அங்கே லாஸ் ஆயிருக்குது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 5 எலக்ட்ரான். அஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை 5 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதை 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் 2MnO4- plus 16H plus, which gives to 2Mn2 plus 8H2O. the 5 ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணும் பொழுது 5SO3 2- gives to 5SO4 2-. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதலாம். 2MnO4- plus 5SO3 2- plus 16H plus, it gives 2. It gives to 2Mn2 plus 5SO4 2- plus 8H2O. ஸோ சல்பைட் அயான் இன்டு சல்பேட் அயான் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இவ்வளோ தான். பேரண்ட் ஈக்குவேஷன் சல்பேட்டாக மாறும் பொழுது எவ்வளோ எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ தேவையான ஈக்குவேஷனை 5 ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், பேரண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டுலேயும் 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய 2 பேரும் கம்பைன் பண்ணி எழுதினீங்கன்னா தட்ஸ் ஈக்குவேஷன். சல்பைட் அயான் கன்வெர்டட் இன்டு சல்பேட் இன் presence of permanganate. Okay, next one, oxalate ion COO twice 2- converted as carbon dioxide. COO twice 2-. இந்த இடத்துல கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம பார்க்குறோம். 2 கார்பன் 2x, 4 ஆக்சிஜன் -8 equal to -2. So 2x equal to +6, x equal to +3. இங்கே இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. இங்கே பாருங்க, x -4 equal to 0, x equal to +4. இங்கே இருக்கிற கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4. +3லேருந்து +4 மாறி இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணியிருக்கும். சரியா? இப்போ கார்பன் இங்கே 2, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், 2CO2. ஸோ லூசிங் எலக்ட்ரான் ஆல்சோ 2. அப்படி இங்கே எலக்ட்ரான் 2, இங்கே எலக்ட்ரான் 5. என்ன பண்ணலாம், இதை 2 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இதை 5 ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் 2MnO4- plus எலக்ட்ரான் தேவையில்லை, 16H plus 2Mn2 plus 8H2O. இதை 5 ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5COO twice 2- gives to 10CO2 plus 10 electron. இப்போ இது 2 ஆட் பண்ணிடுங்க. 2MnO4- 5COO2 twice 2- 16H plus 2Mn2 plus 10CO2 plus 8H2O. Oxalate ion converted into carbon dioxide. இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ஈஸியா பார்த்துருக்கிறோம். ஸோ ஆக்சலேட்டில் இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3, கார்பன் டை ஆக்சைடோட ஆக்சிடேஷன் நம்பர் +4. ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகுது. இங்கே கார்பன் 2, அதனால் கார்பன் டை ஆக்சைடு 2 மாத்திரம். ஸோ எலக்ட்ரானுடைய கவுண்டிங் 2.
ஸோ பை எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் ஆகுது. இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நமக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடைச்சது. இதை 2ஐயும் ஆட் பண்ணி அப்படியே எழுதுகிறோம். நமக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கிளியராக கிடைச்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரேட் அயான் கன்வெர்டட் இன்டு நைட்ரேட் அயான் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 ஈக்குவேஷன் திரும்ப பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேரண்ட் ஈக்குவேஷன் நான் இப்படி எழுதிக்கிறேன். MnO4 மைனஸ் 5 எலக்ட்ரான்ஸை எடுத்ததுனால Mn2 ப்ளஸ்ஸாக கன்வெர்டட் ஆகிருக்குதுன்னு வச்சுப்போம். நான் இங்கே ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் 5 அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈக்குவேஷன் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, nitrite ion converted into nitrate ion. இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா +3 2 to the -4 +1 +3. இங்க x -6 -1 x = +5 சொல்லு. அப்போ +5 வரும் பொழுது 2 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணியிருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2MnO4 மைனஸ் 10 எலக்ட்ரான் தேவையில்லை எனக்கு. 2Mn2 ப்ளஸ் இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது 5NO2 மைனஸ் 5NO3 மைனஸ் இங்கே எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான். இப்போ இது 2 ஆட் பண்ணலாம். 2MnO4 மைனஸ் 5NO2 2Mn2 ப்ளஸ் 5NO3 மைனஸ். மாங்கனீஸ் 2 இங்கே மாங்கனீஸ் 2 நைட்ரஜன் 5 நைட்ரஜன் 5. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். 2 × 4 இங்கே ஒரு 8 ஆக்சிஜன், இதில் ஒரு 10 ஆக்சிஜன், மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 18 ஆக்சிஜன். இங்கே 15 ஆக்சிஜன் தான். அப்போ இங்கே விட இந்த பக்கம் 3 ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஸோ 3H2O. 3H2O போட்டதுனால ஹைட்ரஜன் 6. ஸோ ஹைட்ரஜன் அயான் நீங்கள் சேர்த்துக்கிறேன் 6H ப்ளஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நைட்ரைட் அயான் கன்வெர்டட் அஸ் நைட்ரேட் அயான் உரியது. ஓகேவா?